சுதா, சுதா, எங்க இருக்க சுதா? இன்னைக்கு என்ன பயமுறுத்தாத, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அட, நான் என்ன பயமுறுத்துறதுக்காக வந்தேன்? இவங்க கூட விளையாடுறதுக்கு தானே வந்தேன். அது சரி, நீ ரொம்ப நிம்மதியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஆனா நானும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ எதுக்காக டென்ஷன்ல இருக்க ரத்னா? என்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால சுதா. எனக்கு என்னவோ இது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியல, எக்ஸாம் மாதிரி இருக்கு. இதான் விஷயமா? அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்புறம் உங்க டென்ஷனும் ஆயிடும். குட் ஐடியா. இப்ப நீங்க சொல்லித்தாங்கம்மா. சரி சரி. It's story time with சுதா அம்மா. A minister's test. ராஜா வித்யாதருக்கு ஒரு மந்திரி தேவைப்பட்டது. அவர் புத்திசாலியா இருக்கணும், சரியான நேரத்துல சரியான பாதையை காட்டக்கூடியவராவும் இருக்கணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, அரசரோட கட்டளைய கேளுங்க. இன்னில இருந்து 4 மாசத்துக்கு அப்புறம் நம்ம அரசருக்கு நம்ம வயல்ல விளைஞ்ச பசுமையான காய்கறிகள் அப்புறம் புத்திசாலித்தனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு யார் ஒருத்தர் தன்னோட நிழல பின்தொடர்ந்து அரண்மனைக்குள்ள வராங்களோ அவங்க ராஜ்யத்தோட மந்திரியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சிறுக சிறுக சேமிச்சு நான் தான் மந்திரி ஆவேன். இங்க பாரு, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். மந்திரி ஆகணும்ல. வாங்க. அரண்மனைக்கு பசுமையான காய்கறிகளை கொண்டு போறதுக்காக அவங்க வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாரங்காவோட ஏற்பாடு எல்லாத்த விட வித்தியாசமா இருந்தது. அதாவது அவரோட புத்தியில என்ன இருக்குங்கறத யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. சாரங்கா, அரண்மனைக்கு பசுமையான காய்கறிகளை கொண்டு போகணும், மண்ணு கிடையாது. நாட்கள் வாரம்னு கடந்துகிட்டே போச்சு. கடைசியில அந்த காலை வந்தது. அன்னைக்கு எல்லாரும் அவங்க காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போக வேண்டியது இருந்தது. நான் தான் மந்திரியாக போறேன். சாரங்காவோட ஏற்பாடு என்னவோ ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவரோட பாதையும் வித்தியாசமா இருந்தது. உடங்க அண்ணே, சாரங்கா அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அந்த பாதை மலைப்பகுதி வழியால போகுது. அந்த வழியில போனா மனுஷனே சுருங்கி போயிருவான். காய்கறிகள் மட்டும் பசுமையா போய் சேர்ந்துருமா என்ன? அது சரி, இந்த விஜயநகரமே மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுதா? இந்தாங்க பசுமையான காய்கறிகள் இதாங்க. இத கொஞ்சம் பாருங்க. அப்புறம் இதையும் தான். காய்கறிகள் எல்லாமே பசுமையா தான் இருக்கு. ஆனா நீங்க உங்களோட நிழல பின்தொடர்ந்தே தானே வந்திருக்கணும். அறிவிப்பு கொடுத்தத நீங்க கேட்கவே இல்லையா? எல்லாரும் பசுமையான காய்கறியை கொண்டு போய் கொடுத்தா மந்திரி ஆயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தன்னோட நிழலையும் சேர்த்து அவங்களோட அறிவையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா சாரங்கா புத்திசாலி. நிழலை பின்தொடர்ந்து வரணும்னு சொன்ன உடனே அவரு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மகாராஜா சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதாவது அரண்மனையோட மேற்கு வாசல் வழியா வரணும்னு. அங்க சூரியனோட ஒளி உள்ள வர்றவங்களோட முதுகுல படுறதுனால அவங்களோட நிழல் முன்னாடி தெரியும். முங்கி பாரு, மகாராஜா கேட்டது என்னமோ பசுமையான காய்கறிகள், ஆனா இவர் மண்ணெல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இவர் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நிச்சயமா ஏதாவது ஒரு யோசனையில இந்த பசுமையான காய்கறி எல்லாம் அரண்மனைக்குள்ள போய் சேர்ந்துரும் பாரு. அப்ப இந்த மனுஷன் மந்திரி ஆயிடுவாரா? அதான் கிடையாது. இவரோட காய்கறிகளை கொள்ளையடிச்சு நாம மந்திரி ஆயிட வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற? அதுக்கப்புறம் திருட வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல.
ஏய், எந்த காய்கறி எல்லாத்தையும் நீ அரண்மனைக்குள்ள கொண்டு போறியோ அத ஒழுங்கா எங்க கிட்ட நீ ஒப்படைச்சிரு. இல்லன்னா இல்லங்க, நான் இப்பவே எல்லாத்தையும் கொடுத்துறேன். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. இத மகாராஜா முன்னாடி திறந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி திறந்தீங்க அப்புறம் காத்து போய் காய்கறி எல்லாம் கெட்டு போயிடும். புரிஞ்சுக்கிட்டோம். சுங்கியும் முங்கியும் சாரங்கா கொடுத்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. அற்புதம், நீ உன்னோட நிழல பின்தொடர்ந்து வந்திருக்க. ஆனா நீ கொண்டு வர வேண்டிய காய்கறிகள் எங்க? இருந்தா தானே கொண்டு வர முடியும் மகாராஜா. நாங்க கொண்டு வந்திருக்க பசுமையான காய்கறிகளை பாருங்க. மந்திரி ஆனதுக்கு அப்புறம் நாங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பாத்துக்கிறோம். இவங்க எல்லாரும் உங்களோட நேரத்தை தான் வீணடிக்கிறாங்க மகாராஜா. சரி, முதல்ல நீ கொண்டு வந்த காய்கறிகளை பாத்துற. கடுதாசி. ஆமா, காய்கறி எல்லாம் எங்க போச்சு? வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. நாங்க திருடர்கள், மந்திரி ஆக வேண்டும் என்ற ஆசையில் திருடிட்டு வந்திருக்கோம். இதுக்காக நீங்க எங்களுக்கு தண்டனைய வழங்குங்க. வீரர்களே, இவங்களை கொண்டு போய் இருட்டு அறையில அடைங்க. நான் தான் சொன்னேன்ல, சாரங்கா புத்திசாலின்னு. இப்போ அவரோட முறை. கிராமத்து ஜனங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்களோ, அதாவது சாரங்கா மண்ணை எடுத்துக்கிட்டு போறாருன்னு. ஆனா அது வெறும் மண்ணு மட்டும் இல்ல, அதுக்குள்ள காய்கறிகளும் கேரட்டும் இருந்தது. அவர் அத அத்தனை நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய மாட்டு வண்டியிலேயே வளர்த்தாரு. அப்பதான் மகாராஜா வித்யாதர் கிட்ட எடுத்துட்டு போகும்போது பசுமையா இருக்குன்னு. ரொம்ப அற்புதம். நீங்க நிச்சயமா அந்த பாத்திரத்தை கூட கொண்டு வந்திருப்பீங்க. அதுல புத்திசாலித்தனம் இருக்கும். ஆமா மகாராஜா. மகாராஜா, இதுல புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா இந்த பானையை உடைக்காமலே நீங்க இதுல இருந்து வெளியே எடுக்கணும். சாரங்க அந்த பானையில போட்டு வச்ச பரங்கிக்கா அதுக்கு உரம் கிடைச்சதுனால பானைக்குள்ளேயே அது பெருசா வளர்ந்துடுச்சு. பானையை உடைக்காம அதை வெளியில எடுக்க முடியாது. ஆனாலும் அவர் சாரங்காவ இன்னும் பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு. உங்க புத்திசாலித்தனமோ திறமையோ ரொம்பவே அற்புதம் சாரங்கா. சரி, இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இந்த தர்பாருக்காக நாம இந்த 3 பொம்மைகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கணும்னா அது எதுவா இருக்கும்? எனக்கு 3 கம்பிகள் தேவைப்படும் மகாராஜா. நிச்சயமா. ஆமா, இவர் என்ன பண்றாரு? இந்த பொம்மை நம்ம தர்பாருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் மகாராஜா. ஏன்னா ஏதாவது ரகசியமான விஷயம் பொம்மையோட காதுல போச்சுன்னா அது அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்காமலே அது இன்னொரு காது வழியா ரகசியத்தை வெளியே விட்டுடும். 2வது பொம்மையோட காதுக்குள்ள சொன்னா அது யாருக்கிட்டயாவது வெளியே சொல்லிடும். ஆனா 3வது பொம்மையோட காதுல எந்த விஷயத்த சொன்னாலும் அந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும். வா வா, என்ன அற்புதம். இன்னும் ஒரு கடைசியான கேள்வி. மகாராஜா 3 மோதிரங்களை காட்டி சாரங்கா கிட்ட கேட்டாரு. அதாவது இதை எடுத்துக்கோ சாரங்கா, அதாவது சிவப்பு மோதிரத்தை போட்டுக்கிறவங்களுக்கு திட்டத்தை உருவாக்குற சக்தி கிடைக்கும். பச்சைய போட்டுக்கிறவங்களுக்கு சாதாரண சூழ்நிலையில திட்டத்தை உபயோகப்படுத்துற வலிமை கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா நீல நிற மோதிரத்தை போடுறவங்களுக்கு மாற்று சூழ்நிலையில திட்டத்தை செயல்படுறவங்களுக்கு வலிமை கிடைக்கும். அதனால தர்பார்ல இதுல எந்த மோதிரத்தை போட்டுக்கணும்? மகாராஜா, நீங்க சிகப்பு நிற மோதிரத்தை போட்டுக்கணும். ஏன்னா திட்டத்தை வகுக்கிறவர் தான் ராஜா. பச்சை நிற மோதிரம் உங்க மந்திரி கிட்ட இருக்கணும். அப்பதான் அவரு சாதாரண சூழ்நிலையில கூட திட்டத்தை சரியா செயல்படுத்த முடியும்.
அப்புறம் தளபதி நீல நிற மோதிரத்தை போட்டுக்கணும். அப்பதான் அவரு எந்த ஒரு மாற்று சூழ்நிலையிலையும் உங்களோட திட்டத்தெல்லாம் அமல்படுத்த முடியும். வா, அற்புதம்! நீ உண்மையிலேயே புத்திசாலி சாரங்கா. மகாராஜா, அப்புறம் இது போலதான் தன்னோட ஞானத்தால சாரங்கா விஜயநகரத்தோட மந்திரி ஆனாரு. அப்புறம் அவர் தன்னோட ராஜ்யத்துக்காகவும் மக்களோட நன்மைக்காகவும் பல வருஷங்கள வேலை பார்த்தாரு. டென்ஷன் ஆகுறதுனால இதெல்லாம் நடக்குமா? எந்த ஒரு டென்ஷனும் எடுத்துக்காம சாரங்கா சோதனை நேரத்துல யோசிச்சு நல்ல பதில கொடுத்திருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட டான்ஸ் டேலண்ட் இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த டென்ஷன்? இனிமே நான் டென்ஷனே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணுவேன். தேங்க்யூ சுதா. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான், சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான்.